வெல்கம் டு ஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு பேபி கேப் பண்ண போகிறோம், தட் இஸ் பீனி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 8 ஷேடட் 8 கலர் எடுத்திருக்கேன், ஒரு மாதிரி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் 5mm க்ராக்கெட் ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நூல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரியான ஹூக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 வயசு குழந்தை, 2லேருந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கிற மாதிரி சைஸில் நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் பண்ணலாம், சின்ன சைஸ் வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம எப்போவுமே டாப்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வருவோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம கீழே பாட்டம்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். இப்போ அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ கீழே இருக்கிற அந்த ரிப்பை வந்து நம்ம பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக வந்து எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம், ஸ்கர்ட்டு ஷார்ட்ஸு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம ரிப் போட்டிருப்போம். இப்போ அந்த ரிப்பு தான் வந்து இப்போ நம்ம கேப்போட கீழே வரம்பில் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 7 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 செயின் போட்டுக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 6 7. ஓகே, 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயின்லேருந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஓகே, இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோ வந்து செயின் ஒன்று போட்டு டர்ன் பண்ணி எல்லா ஸ்டிச்லேயும் வந்து பேக் லூப்பில் மட்டும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டே வர போகிறோம். அதே மாதிரி திரும்பி முடிச்சுட்டு செயின் ஒன்று போட்டு டர்ன் பண்ணி எல்லா ஸ்டிச்லேயும் பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரிப் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும். அதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கேப் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ரிப்ஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம போட்டோம் இல்லையா, செயின் ஒன் போட்டு டர்ன் பண்ணி நம்ம அந்த மாதிரி ரிப் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண நிறைய இதில் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 5 செயின் போட்டுட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து எவ்வளோ அளவுக்கு ஹெட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செயின் போட்டுட்டு ஒரு 5 ரோ சிங்கிள் க்ரோஷே இல்லை ஒரு 2 ரோ இல்லை 3 ரோ அளவுக்கு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். ரெண்டாவது இது அப்படி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால தான் நான் இந்த பேட்டர்னை வந்து சூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ சர்க்கிளில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி சேர்த்து வச்சு 2 பக்கமும் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேயும் ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேயும் இதில் வந்து நம்ம ரெண்டு லூப் இருக்கு இல்லையா, பேக் லூப் அண்ட் ஃப்ரண்ட் லூப் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் பேக் லூப்பில் விட்டு ஒர்க் பண்ணுறேன். ஒரு லூப்பில் மட்டும் விட்டு நீங்கள் சிங்கிள் க்ரோஷே பண்ணாலும் ஓகே, இல்லை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. நம்ம எது வேணாலும் நம்ம இங்கே இதில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நார்மலாக த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஊசி நூல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஊசி நூல் வச்சு நீங்கள் தச்சுக்கிட்டாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு சேஃப்டி முக்கியம், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சர்க்கிள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இதை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பக்கம் தான் நம்ம ஜாயின் பண்ணோம். நான் இப்படி டர்ன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்டிச்லேயும் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரிப் இருக்கு இல்லையா, ரிப்பு மேலே ஒர்க் பண்ணாமல் இந்த ஸ்பேஸஸில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வர போகிறேன். இப்போ நான் ஒரு ஸ்பேஸ்லேயும் வந்து நான் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஆல்ரெடி நான் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். இந்த ரிப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் இப்போ நான் 2 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். 1 2 இந்த ரிப்பை விட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற அந்த கீழே இருக்கிற ஸ்பேஸில் நான் 2 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ரிப்பை விட்டுட்டேன். இந்த சென்டர் ஸ்பேஸில் நான் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். இதுதான் வந்து இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நான் வந்து அதே மாதிரி இந்த டெய்ல் எண்டு, நம்ம இதை பண்ண டெய்ல் எண்டை வந்து உள்ளேயே வச்சு ஹைட் பண்ணிக்கிட்டே வரேன். இல்லைனா நீங்கள் தனியாக வச்சு கூட நீங்கள் உள்ளே வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, நான் எல்லா ஸ்டிச்லேயும் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பஃப் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறேன். பஃப் ஸ்டிச் தான் போட போகிறேன். பஃப்பில் சிங்கிளாக போடாமல் டபுள் பஃப் ஸ்டிச் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செயின் 3 போட்டுக்கலாம். செயின் 3 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd ஸ்டிச்சில் வந்து இப்போ நம்ம பஃப் போட போகிறோம். 1 2 3 3rd ஸ்டிச்சில் பஃப் போட போகிறோம். இதுக்குள்ளே விட்டு வெளியில் எடுக்க போகிறோம். லூப்பில் யான் இருக்குது.
சாரி, இது உள்ளே விட்டு திருப்பி எடுங்க, 2 இதுக்குள்ளே விட்டு 2. நான் இப்போ 3 டைம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதோடு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மெலிசான யானை ஹூக் யூஸ் பண்ணுறீங்கன்னா 5 டைம்ஸ் கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே விட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து நம்ம ஒரு லாக் பண்ண போகிறோம். இன்னொரு செயின் போட்டுக்கலாம். அண்ட் அதே ஸ்பேஸ்க்குள்ள இன்னொரு பஃப் போட போகிறேன். உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. ஓகே, திருப்பி இதுக்குள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். அண்ட் இன்னொரு டைம் எடுப்போம். 5 டைம்ஸ் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து 3 டைம்ஸ் எடுக்கும்பொழுது 3 டைம்ஸ் எடுத்தாலும் இல்லை 5 டைம்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் எடுக்கிற ஒன்றுமே வந்து ஒரே அளவுக்கு ஈக்குவலாக ஈவனான டிஸ்டன்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பஃப் வந்து ஈக்குவலாக ஈவனாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு, சாரி 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd ஸ்டிச்சில் இப்போ நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, புரியுதா? இப்போ அதே மாதிரி 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd ஸ்பேஸில் இப்போ நம்ம இதே பஃப் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 இதே அளவுக்கு இழுத்துக்கணும் எல்லா இதையும். 2 அதே இதுக்குள்ளே விட்டு 3. ஓகே, உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ஒரு லாக் போட்டுக்கலாம். இன்னொரு செயின் இதுக்குள்ளே விட்டு 1 2 அண்ட் 3. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை லாக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். 2 ஸ்பேஸ் விட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, 2 ஸ்பேஸ் விட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பஃப் ஸ்டிச். இதை தான் நம்ம இது ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். போட்டு முடிச்சுட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த டாப் ஸ்டிச்சில் நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இப்போ அதிலே வந்து விட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நீங்கள் அப்படியே செயின் 3 போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணாலும் உங்களோட இஷ்டம். டபுள் க்ரோஷேவே அப்படி பண்ணலாம். நான் வந்து இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேவாக போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டிச் பார்த்துருக்கோம். இதை வந்து ஃப்ரண்ட்டில் போஸ்ட் பண்ணி வரும். அதனால் நான் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஓகே, இதை வந்து இப்போ நம்ம இதுக்குள்ளார இப்படி ஃப்ரண்ட்டில் போஸ்ட் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே மேலே வந்து நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட போகிறோம். அண்ட் அந்த பஃப் ஸ்டிச் 2 கேப்க்கு நடுவில் நம்ம 2 பஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த பஃப் ஸ்டிச்சோட கேப் நடுவில் இதே சேம் பஃப் ஸ்டிச்சை ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 அண்ட் அதுலேயே 3 போட்டுட்டு, சாரி ஓகே 1 2 அண்ட் அதுலேயே 3 விட்டுட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு லாக் போட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே ஸ்பேஸ்க்குள்ளே 1 2 அண்ட் அதே ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு 3 ஈக்குவலாக எடுத்துகிட்டு நம்ம இதை போட்டுட்டு ஒரு லாக் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து இதில் நான் ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ணுறேன். இப்படி ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். அண்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போடுற மாதிரி இந்த பீன் இதை தான் நம்ம ஃபுல்லாக வந்து போட போகிறோம். இதை நான் எத்தனை ரோ போட போகிறேன் அப்படின்னு சொன்னால், குழந்தையோட ஹெட் அளவு பொறுத்து இருக்குங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேபி, 2 இயர்ஸ்லேருந்து கொஞ்சம் வச்சு போடுற மாதிரி, ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் கூட பேபி வச்சு போடுற மாதிரி நான் வந்து போட போகிறேன். அதனால் நான் வந்து ஒரு 5 to 6 ரோஸ் வந்து நான் போட்டு முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்படி சுருக்கி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதையே நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். இந்த ரோ போட்டு முடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து இதோட டாப் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதையே வந்து ஃப்ரண்ட் போஸ்ட்டாக நம்ம கொண்டு வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே அண்ட் இதுக்குள்ளே பீன் இதையே ஃபுல்லாக நம்ம போட்டுகிட்டே வரலாம். போட்டு முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, நான் வந்து எவ்வளோ ஹைட் தேவையோ நான் அந்தளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 ரோவே போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அதனால் நான் 8 ரோஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் அந்த டபுள் க்ரோஷேயில் நான் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேப்பை சுருக்கி நம்ம மேலே வந்து இது பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறோம். அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த பஃப் போட்டோம் இல்லையா, டபுள் பஃப் போட்டோம் இல்லையா, இப்போ அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சிங்கிள் பஃப் ஒர்க் பண்ண போகிறோம். 2 3 நான் 5 டைம்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம டபுள் பஃப் பண்ணும்போது இருந்த டென்சிட்டி இப்போ நம்ம சிங்கிளில் போடும்போது வந்து நமக்கு அந்த இடத்துல கேப் இருக்க மாதிரி தெரியும். ஒரு லாக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதுக்குள்ளே போய் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். திருப்பி அடுத்ததில் போய் ஒரு சிங்கிள் பஃப் பண்ண போகிறோம். 3 4 அண்ட் 5. ஓகே, ஒரு லாக் பண்ணிக்கலாம். அடுத்ததில் போய் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே இதான் ஒர்க் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக போட்டு முடிங்க. நெக்ஸ்ட் எப்படி சுருக்கி கொண்டு வரதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம கேப் வந்து லைட்டாக அப்படி நமக்கு சுருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
இப்போது இந்த இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி வந்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த பஃப்க்கும் இந்த இதுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் இப்போ வந்து நான் ஒரு 3 டைம்ஸ் பண்ணுறேன். 1 2 அண்ட் 3 பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் லாக் பண்ணாமலே நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் 1 2 அண்ட் 3 வந்துச்சு. இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரே பஃப்பாக நம்ம வந்து இப்போ லாக் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே விட்டு 1 2 அண்ட் 3 நான் லாக் பண்ணலை. ரெண்டாவது இந்த பஃபுக்கு அடுத்த இருக்க ஸ்பேஸில் 1 2 அண்ட் 3 ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதான் இந்த ரோ ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். நம்ம போட்டு முடிச்சுட்டு அடுத்தது திருப்பி அடுத்த ரோ எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து கேப்பை இப்படி சுருக்கி இப்படி நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இந்த ரோவோட எண்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த பஃபோட டாப்பில் இருக்கிற ஸ்டிச்சில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம கேப் வந்து நல்லா சுருங்கி வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு தடவை நம்ம வந்து சுருக்கி கொண்டு வந்தோன்னா போதும். ஓகே, இப்போது இதில் போயிட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கேப்லேயும் இருக்கிற இதில் 3 போட்டு நம்ம வந்து அதை வந்து லாக் பண்ணிக்கலாம். 1 2 அண்ட் 3. ஓகே, 1 2 அண்ட் இதுக்குள்ளே விட்டு 3. ஓகே, இப்போ எடுத்து நம்ம அதை லாக் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ரோ ஃபுல்லாக போட போகிறோம். அந்த மாதிரி போட்டு நம்ம கொண்டு வரும்போது நம்ம கேப் வந்து க்ளோஸ் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாம்பம் அட்டாச் பண்ணி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இந்த கேப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த யானை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பஃப் 2 இது ஜாயின் பண்ணி போட்டோம் இல்லையா, அதை வந்து நான் 2 ரோ போட்டிருக்கேன். 2 ரோலேயே எனக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பெரிய குழந்தைக்கு போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 2 ரோ போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம கேப்பை வந்து நம்ம சுருக்கி கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேப் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து மேலே வந்து பாம்பம் அட்டாச் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா விட்டுடலாம். ஓகே, இப்போ நான் பாம்பம் அட்டாச் பண்ணுறதுனால அதையும் சேர்த்து நான் இது கூட வந்து டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த யானை வந்து உள்ளே ஹைட் பண்ணிவிட்டு இந்த பாம்பம் வைக்கிறதுனால நான் இதை சேர்த்து நான் இதெல்லாம் வந்து தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். ஓகே, கொஞ்சம் அழகாக இருக்கும் குழந்தைங்களோடது இல்லையா, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சா இதான் நல்லாயிருக்கும். அதனால் எம்டியாக அப்படியே விடுறதை விட இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, நான் வந்து இந்த கேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண அதே பேட்டர்ன், சைஸ் மட்டும் நம்ம வந்து சின்னதாக பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. நம்ம அந்த ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி ரிப்ஸை நான் குறைச்சிருக்கேன். அதே மாதிரி நான் ஹைட்டையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் குறைச்சிருக்கேன், அவ்வளோதான். இது பெரிய கேப், இது சின்ன கேப், சேம் தான். இல்லைனா நீங்கள் வந்து ஹூக் சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கேப் வந்து சின்னதாக கிடைக்கும். நம்ம இதுக்கு 5mm க்ராக்கெட் ஹூக் யூஸ் பண்ணோம் இல்லையா, நான் சேம் 5mm க்ராக்கெட் ஹூக்கு தான் இந்த கேப்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிப்ஸை மட்டும் நம்ம ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நான் குறைச்சிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணலை. சைஸ் குறைச்சிருக்கேன், ஹைட் குறைச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம 1 2 3 4 5 6 7 8 இதில் வந்து 8 ரோஸ் வந்து நம்ம அதை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா சுருக்கி கொண்டு வந்தோம். இதில் வந்து நான் 5 ரோஸ் தான் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 ரோ தான். அதுக்கப்புறம் வந்து நான் சுருக்கி கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பெருசாகவும் பண்ணலாம், இல்லை இன்னொரு சின்ன கேப் நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ப்ராஜெக்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.